Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி தான். ஸ்நாக்ஸ் ரெசிபியாவும் செஞ்சுக்கலாம், இது டிஃபன் ரெசிபியாவும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் நல்லா இது வேக வச்சு வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த அளவு நல்லா கொல கொலன்னு ஆகிற அளவு வெந்திருக்கு. இப்போ தோலெல்லாம் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தோல் சீவந்த நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டா கட்டி இல்லாமல் நான் அந்த அளவு வேக வச்சாதான் இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டா வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இந்த அளவு நல்லா வேக வச்சுட்டு எல்லாத்தையும் மசிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். கொஞ்சம் காரம் இதுவாக இருந்தால் இது மாதிரி சேர்த்து செய்யுங்க. அப்படி இல்லை இனிப்பாக வேணும் அப்படின்னா வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் நான் வெல்லம் சேர்த்து செய்யறதும் போடுறேன். இப்போதைக்கு காரம் சேர்த்து போடுற வீடியோ தான் நான் போடுறேன். இது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரவங்களுக்கும் ஆஃபீஸ்லேருந்து வரவங்களுக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டுக்கு டின்னர் லைட்டாக கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, நான் காஷ்மீரி சில்லி மிளகா பொடி சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப காரமாக இருந்தால் ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால தான் நான் காஷ்மீரி சில்லி மிளகா பொடி சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகா பொடி சேர்த்தா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்காக இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக சால்ட், உப்பு, இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சாச்சு. அது பிசைஞ்சு காரம்லாம் போட்டு இப்போ ஒரு கப்பில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, அதுக்கு மேல் மாவு இது, அதுக்கேற்ற அளவு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட், உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ரொம்ப திக்காக தான் கலந்துக்கணும். ரொம்ப தண்ணியாக கலந்துட்டா இது சரியாக வராது. அதனால் திக்காக கலந்துக்கலாம். இது ஒரு விஸ்கோ இல்லை ஃபோர்க்கோ ஸ்பூன் வச்சு இதை கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் திக்காக கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு பதம் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு பால் எடுத்து இதில் போட்டுட்டு இதில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கலாம். கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பனியார சட்டியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எல்லா குடியிலையும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நான் சேர்த்துட்டு எல்லாமே வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே எல்லா குடியிலையுமே இது மாதிரி மாவோடு எடுத்து ஊற்றியாச்சு. இதை லைட்டாக இருக்கிற இடம்லாம் ஃபில் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ லைட்டாக இது திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு இதை திருப்பி விட்டுருங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எண்ணெய் நிறையவும் இருக்காது, நமக்கு மொறு மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டோன்னு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி. இதே மாதிரி ஸ்வீட்லேயும் செய்யலாம். நான் அடுத்த வீடியோவில் ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இது காரம் போட்டு செய்கிறது சூப்பராக இருக்கும். எதுவுமே சைட் டிஷ்ஷே நமக்கு தேவையில்லை. இது சும்மா சாப்பிட்டாலே நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம எடுத்து ரொம்ப டேஸ்டியான சூப்பரான நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.